ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரீத்து டயாட்ஸில் நம்ம ஒரு அரச மரத்தடியில் மொத்த வியாபாரமாக அரிசி கொண்டு வந்திருக்காங்க. மொத்தமாக நம்ம வாங்கிடலாம் வாங்க. கிராமத்துலேருந்து சூப்பரான அரிசி வந்திருக்கு. வண்டியில் வந்து இறங்கியிருக்கு. நம்ம முதல்ல கிளே எடுத்து அரிசி வண்டியை செஞ்சிடலாமா? அந்த காலத்துலலாம் மாட்டு வண்டியில் தான் எல்லாருமே பயணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அரிசி காய்கறிகள் எல்லாமே மாட்டு வண்டியில் வந்து இறங்கும். ஒரு மரத்தடியை சூஸ் பண்ணி அங்கே வந்து சந்தை போட்டுருவாங்க. இப்போ நான் வண்டி தான்ப்பா செஞ்சிட்ருக்கேன். 2 வீல் செய்திருங்க. நான் எப்படி செய்கிறேனோ இதே போல் பார்த்துக்குங்க. சூப்பரான அழகான வண்டி இப்போ நம்ம வந்து செய்துட்ருக்கோம். வீலை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். விலங்குகளை துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து குட்டியானன்ற ஒரு வண்டியை விட்டாங்க. ஆனாலும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப பாவம். மாடு வந்து அவ்வளோ வெயிட்டை வந்து இழுக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு நம்ம கண்ணால் பார்க்குறோம். இனியும் நம்ம வந்து இது போல் வேலையெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ பாருங்கள், வண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. அழகான இந்த வண்டியை கையில் கூட இழுத்துட்டு போகலாம். அப்போ தானே மாடோட கஷ்டம் நமக்கு தெரியும். இதை வந்து தோளில் வச்சு அப்படியே இழுத்துட்டு கூட ஆட்கள்லாம் போவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக வண்டி செய்துட்டோம்ல. இதே போல் நீங்களும் செய்துக்குங்க. சூப்பராக க்யூட்டாக இருக்குது. இப்போ வண்டி செய்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு ஒரு குட்டி குட்டி டிசைன்ஸ்லாம் போட்டு அழகுபடுத்திக்கலாம். வண்டி ரெடி ஆயிடுச்சு. அரிசி மூட்டைகளை நம்ம தயார் பண்ணணும். அரிசி மூட்டை எல்லாமே சாக்கு பையில் கோணியில் தான் வரும். அதுதான் நான் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸியாக அந்த சாக்கு பைகளை நம்ம செய்துட்டோம் பாருங்கள். இது போல் நீங்கள் வந்து கோடு போட்டு விட்டுட்டு கிளே எடுத்து அதுக்கப்புறம் இப்படி மடித்து விட்டுருங்க. குட்டி குட்டி பையாக நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. இதுதான் அரிசி மூட்டை. முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 கிலோ 75 கிலோ மூட்டைகள் வரும். இப்போ எல்லாமே சுருங்கி போய் 25 கிலோவாக மாறிடுச்சு. இப்போ அரச மரமும் நம்ம செட் பண்ணிட்டோம். அரச மர காற்று ஜில்லுன்னு அடிக்குதுல்ல. மூட்டைகள் எல்லாமே ஒரு இடத்துல போட்டுட்டு வண்டியை எடுத்துகிட்டு வந்து அதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? பழைய காலத்தில் எல்லாமே சாக்கு பையில் தான் வரும். ஏதாவது ஒரு திண்ணையில் மரத்தடியிலலாம் கடை போட்டுருவாங்க. விலையெல்லாம் ரொம்ப குறைச்சலாக இருக்கும். கிலோ கணக்கெல்லாம் கிடையாது. எல்லாமே படியில் அளந்து போடுவாங்க. இப்போ கூட எல்லாம் படி எடுத்துக்கிட்டு இது போலலாம் வேர்க்கடலை எல்லாம் விற்று வராங்க. ஆனால் அந்த படி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குங்க. படி கூட மாறிடுச்சுங்க இந்த காலத்தில். இப்போ சூப்பரான அரச மரத்தடியில் நமக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் அரிசி மூட்டை வந்து இறங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து அரிசி வாங்கினோன்னா மொத்தமாக வாங்கிட்டு போய் வச்சுக்கலாம். மூட்டை மூட்டையாக வாங்குறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. சந்தைக்கு வரவங்க சில்லறை வியாபாரிகள் அதிக பேர் இருப்பாங்க. இப்போ சில்லறை வியாபாரிகளுக்காக இது போல் கப்பல்லாம் செய்து அரிசியில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இட்லி அரிசி ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக புசு புசுன்னு இட்லி வரும். இட்லி அரிசி நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பச்சரிசி, பொங்கல்லாம் செய்கிற பச்சரிசி வந்து ரொம்ப தரமான அரிசிங்க. அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த காலத்தில் இருக்க அரிசிகள்லாம் ரொம்ப தரமான அரிசிகளாக இருந்தது. ஒரு போகம் தான் விளையும். ஒரு போகம்னா வருஷத்தில் ஒரு தடவை மட்டும்தான் அரிசி வந்து அறுவடை செய்வாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 5-8 அது இதுன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 4 முறை அறுவடை செய்கிறாங்க. எல்லாமே மருந்து போட்டு விளைய வைக்கிறாங்க. தரமான அரிசிகள் விளைஞ்ச காலத்தில் 3 வேளையும் சாப்பாடு சாப்பிட்டா கூட எந்த நோயுமே வராது. வடித்த கஞ்சி கூட ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அரிசி சாப்பிட்டாலே நோய் தான் வருதுன்றாங்க. இப்போ நம்ம போட்டிருக்க கடையில் தரமான அரிசி தாங்க இருக்குது. மூட்டை மூட்டையாக எவ்வளோ கூட்டம் வந்து வாங்கிட்டு போகுது பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் எல்லா அரிசியும் காலி ஆகிடும். அடுத்து வர அரிசி எல்லாமே தரமானது தான். கிராமத்துலேருந்து வரப்போது அந்த அரிசியோட பேரெல்லாம் என்னென்னு தெரியுமா? பாரம்பரிய அரிசிகளை தான் நான் கொண்டு வர போகிறேன். மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, கருப்பு கவுளி, குடவாளை, கண்டசாலை, கைவர சம்பா, வாடன் சம்பா, தேங்காய்ப்பு சம்பா, இது எல்லா அரிசியும் அடுத்து வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரச மர காற்றுல கொஞ்ச நேரம் நின்றுட்டு நம்ம கடையில் 2 மூட்டை அரிசி வாங்கிட்டு சந்தோஷமாக போங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.